J.K. Rowling's Harry Potter. Chapter 1. The Boy Who Lived. Dursleys and Potters. Number 4. Private Drive. இங்கே தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி அவங்க குட்டி பையன் டட்லியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிஸ்டர் டர்ஸ்லி ஒரு நிறுவனத்தோட இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரோட தோற்றம் ரொம்ப குண்டா பெரிய தாடியோட கழுத்தே இல்லாத மாதிரி இருந்தது. மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட பெயர் பெட்டூனியா. அவங்க ரொம்ப ஒல்லியாக வெள்ளையாக நீளமான கழுத்தோடு இருந்தாங்க. குட்டி பையன் டட்லி தான் அவங்க அம்மா அப்பாவை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பிள்ளை. டர்ஸ்லி குடும்பம் அமைதியாக நிறைவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ரகசியமும் இருந்தது. எஸ், பாட்டர்ஸ் பற்றின ரகசியம்தான் அது. மிஸ்ஸஸ் பாட்டரும் மிஸ்ஸஸ் டர்ஸ்லியும் சகோதரிகள். அவங்க 2 பேரும் ரொம்ப காலமாக ஆனால் சந்திச்சுக்கவே இல்லை. சொல்லப்போனால் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி தனக்கு ஒரு தங்கச்சியே இல்லைன்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாட்டர்ஸ் ஃபேமிலி தான் வாழக்கூடிய ப்ரைவேட் டிரைவ் வந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி நிறைய நாள் அவங்க பயந்துருக்காங்க. பாட்டர்ஸ்க்கு ஒரு மகன் இருக்கான்னு டர்ஸ்லி ஃபேமிலிக்கு தெரியும். அவன்தான் முக்கியமான காரணம் டர்ஸ்லி ஃபேமிலி பாட்டர்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்க. ஏன்னா அப்படி ஒரு பையன் கூட டட்லி பழகிட வேண்டான்னு அவங்க நினச்சாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுது விடியறதோடு தான் நம்ம கதை தொடங்குது. நாடு முழுக்க நடக்க போகிற வினோதமான அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி அப்போ யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் டர்ஸ்லி வேலைக்கு கிளம்பி தன் காரை எடுத்தார். மிஸ்ஸஸ் டர்ஸ்லி சந்தோஷமாக புரணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே கவனிக்கலை அவங்க வீட்டை கடந்து போன பழுப்பு நிற ஆந்தைய. தெருவோட முனையை கடந்தப்போ தான் மிஸ்டர் டர்ஸ்லி அன்றைய நாளோட முதல் விசித்திரத்தை கவனிச்சார். ஒரு பூனை மேப் பார்க்குறத. ஒரு நிமிஷம் அவர் கண்ணை அவராலேயே நம்ப முடியலை. மறுபடி ஒரு முறை திரும்பி பார்த்தார். உடம்பெல்லாம் வரிகளோட ஒரு பூனை, அதாவது ஒரு டேபி கேட், தெரு முனையில் நிற்கிறத. ஆனால் அப்போ அவர் கண்ணுக்கு எந்த மேப்பும் தென்படலை. அவர் பூனையை பார்த்த அதே நேரம் பூனையும் அவரை கண்ணோடு கண் பார்த்தது. தெரு முனையை கடந்து போனப்போ கார் கண்ணாடி வழியாக பூனையை பார்த்தாரு. ப்ரைவேட் டிரைவ்னு அம்புக்குறி போட்ட போர்டை பூனை பார்த்துக்கிட்டு இருந்தது. பூனையால் மேப்பையோ அல்லது நேம் போர்டையோ பார்க்க முடியுமான்ற நினப்பிலேயே அன்றைய பொழுது தான் ஆஃபீஸ் வேலையை நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் காலை நேர டிராஃபிக் வினோதமாக உடை அணிஞ்ச மக்களை அவர் கண்ணில் காட்டுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தொகை சேகரிக்க தான் இப்படி உடை அணிஞ்சிருக்கிறதா டர்ஸ்லி ஒரு முடிவுக்கு வந்தப்போ ஆஃபீஸ் வந்து சேர்ந்தார். ஆஃபீஸ் ஜன்னல் வழியாக பறந்த ஆந்தைகள் அவர் கண்ணுக்கு படலை. ஆனால் மக்கள் நிறைய பேர் பகலில் ஆந்தை பறக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. லஞ்ச் டைமில் பன்னு வாங்க வெளியே வந்த டர்ஸ்லி பேக்கரி பக்கத்தில் வினோதமாக உடை அணிஞ்ச மக்கள் கூட்டத்தை பார்த்தாரு. அவங்க நீளமான மேலங்கி, அதாவது கிளாக்ஸ் அணிஞ்சு இருந்தாங்க. தங்களுக்குள்ள ஏதோ ஒரு வியப்பான விஷயத்தை பற்றி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தொகை சேகரிக்க அவங்க யார்கிட்டையும் உண்டியல் இல்லாததை டர்ஸ்லி கவனிச்சார். ஒரு பெரிய டோனட் பண்ணை வாங்கிக்கிட்டு அந்த கூட்டத்தை கடந்து ஆஃபீஸ் திரும்பின டர்ஸ்லி காதில் பாட்டர்ன்ற வார்த்தை தெளிவாக விழுந்தது. கூடவே அவங்க மகன் ஹாரின்ற வார்த்தையும். மிஸ்டர் டர்ஸ்லி தலையில் ஆணி இறங்கின மாதிரி அசையாமல் நின்னார். பயம் அவர் தலையிலிருந்து கால் வர பாஞ்சு ஓடுனதை அவரால் உணர முடிஞ்சது. அந்த இடத்துல இருந்து வேகமாக ஆஃபீஸ் வந்து சேர்ந்த டர்ஸ்லி வந்த கையோட டெலிஃபோன் எடுத்து தம் வீட்டுக்கு டயல் பண்ணினார். ஆனால் தம் மனசை மாற்றிக்கிட்டு ஃபோனை கீழே வச்சார். ஒரு யோசனையோட, பாட்டர்ன்ற பேர் ஒன்றும் அரிதான பேர் இல்லை. அதே போல் பாட்டருடைய மகன் பேர் ஹாரின்னு இருக்கிறதும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. நிறைய பேர் இதே பெயர்களோடு இருக்காங்க. தனக்கு உறுதியாக கூட தெரியாது பாட்டருடைய மகன் பேர் ஹாரின்னு. அது ஏதோ ஹெர்வியோ ஹெரால்டோ. தான் கவலைப்படுறதோடு இல்லாமல் தன் மனைவியையும் அனாவசியமாக கவலைப்படுத்த வேணான்னு நினச்சாரு. பூனை கண் இமைக்காமல் ப்ரைவேட் டிரைவோட தெருமுனையை பார்த்துக்கிட்டு இருந்தது. சட்டுன்னு
மனுஷன் ஒருத்தன் தென்பட்டான். பூனை தன்னோட வாலை அசைச்சு கண்ணை குறுக்கி பார்த்துச்சு. அவர் நல்ல உயரமாக ஒல்லியாக இருந்தார். வயிறு வர நீண்டு தொங்கின முடியும் தாடியும் வெள்ளி நிற வெள்ளையாக பளபளத்ததை வச்சு அவர் வயசானவர்னு தெரிஞ்சது. தரை வர நீண்டு தொங்கிய அடர் ஊதா நிற அங்கியும் கால்களில் பக்கிள்ஸ் வச்ச பூட்ஸும் அணிஞ்சிருந்தார். அவரோட அரைவட்ட கண்ணாடியை நீளமான வளைந்த மூக்கு தாங்கி பிடிச்சது. கண்ணாடிக்கு பின்ன பளிச்சுன்னு ஒளிரும் நீல நிற கண்கள் பிரகாசமாக தெரிஞ்சது. அந்த மனிதரோட பெயர் ஆல்பஸ் டம்பிள்டோர். தனக்குள்ள முணுமுணுத்தபடியே எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். தான் கண்காணிக்கப்படுறோம்னு உணர்ந்து சட்டுன்னு திரும்பி பூனையை பார்த்தாரு. விலகாத பார்வையோட அது தெருவோட மறுமுனையில் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பார்வை அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. தான் சட்டை பாக்கெட்டில் இருந்து சில்வர் கலர் சிகரெட் லைட்டரை எடுத்து திறந்து மேலே உயர்த்தி பிடிச்சு அழுத்தினார். பக்கத்தில் இருந்த தெரு விளக்கு பட்டுன்னு மெல்லிய சத்தத்தோட அணைஞ்சது. 12 முறை அதே போல் அழுத்தி ஒரு விளக்கை தவிர எல்லாத்தையும் அணைச்சி லைட்டரை மறுபடி தன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பூனை இப்போ உட்கார்ந்திருந்த கட்டை செவுத்தில் உட்காந்து அதனோட பேச தொடங்கினார். உங்களை இங்கே பார்த்ததில் சந்தோஷம் ப்ரொஃபஸர் மெக்கானகல் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் தலையை திருப்பினார். ஆனால் அப்போ அங்கே பூனை இல்லை. மாறா கடுமையான தோற்றத்தோட ஒரு பெண்மணி பூனை கண்ணை சுற்றி இருந்த வரி வடிவத்திலேயே சதுர கண்ணாடி போட்டு மரகத பச்சை நிற நீளமான அங்கி அணிஞ்சு தன்னோட கருமையான முடியில் இறுக்கமான கொண்டை போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க ப்ரொஃபஸர்னு மெக்கானகல் கேட்டாங்க. இவ்வளவு முறைப்பாக ஒரு பூனையை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி டம்பிள்டோர் ஸ்மைல் பண்ணினார். மணி 5 ஆனதும் வீட்டுக்கு கிளம்பின டர்ஸ்லி எதிரில் வந்த ஒரு வயசானவர் மேலே மோதி சாரின்ற வார்த்தையோட அவரை கவனிச்சார். வயசானவர் வயலட் நிற நீளமான மேலங்கி அணிஞ்சிருந்தார். டர்ஸ்லி மேலே இடித்து கீழே விழுந்ததை நினச்சி வயசானவர் கவலைப்பட்டதாகவே தெரியல. அதுக்கு பதிலாக மலர்ந்த முகத்தோட, நீங்கள் வருத்தப்படாதீங்க மை டியர் சார், இன்னைக்கு என்னை எதுவுமே கவலைப்படுத்தாது. ஏன்னா யூனோ ஹூ போயிட்டான். உங்களை போல் மக்கிள்ஸ் கூட இந்த சந்தோஷமான நாளை அவசியம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி டர்ஸ்லியை கட்டி பிடிச்சிட்டு போனார் வயசானவர். அப்போ தான் டர்ஸ்லி உணர்ந்தார் தான் மக்கிள்ன்ற வார்த்தை சொல்லி அழைக்கப்பட்டதை. தான் வீட்டை நெருங்கின டர்ஸ்லி கண்ணில் பட்ட முதல் விஷயம் காலையில் பார்த்த அந்த டேபி கேட் தான். இப்போ அது ஒரு சுவர் மேலே உட்கார்ந்துருந்தது. டர்ஸ்லி சத்தமாக ஷூ ஷூன்னு சொல்லி அதை விரட்டினார். அது அவரை மதிக்கவே இல்லை. காலையில் பார்த்த அதே மாதிரி கண்ணோட கண் பார்த்துச்சு. குழப்பத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச டர்ஸ்லி சகஜமாக நடந்துக்க முயற்சி பண்ணினார். எப்பவும் போல் நியூஸ் பார்க்க உட்காந்தார். டீயோட மிஸ்ஸஸ் டர்ஸ்லி வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் டீ நல்லா இல்லை. ஒரு தயக்கத்தோட டர்ஸ்லி, பெட்டூனியா, உன் தங்கச்சி பற்றி ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டியான்னு கேட்டார். பெட்டூனியா கோபத்தோடவும் குழப்பத்தோடவும் நோ அப்படின்னு பதில் சொன்னாங்க, அவங்களோட டீயை உறிஞ்சினபடியே. டர்ஸ்லி கேட்டார், அவங்களோட பையனுக்கு கூட நம்ம டட்லி வயசு தான் இருக்கும்ல, அவன் பேர் கூட ஹாவர்ட் தானே? ஹாரி. பெட்டூனியாவோட பதில் டர்ஸ்லியை பதட்டத்தில் மூழ்கடிச்சது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி உறங்க போனாங்க. ஆனால் வெளியே இருந்த பூனைக்கிட்ட தூக்கத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை. சந்தேகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் மெகோனகல் கேட்டாங்க, அவன் நிஜமாவே மறைஞ்சிட்டானா டம்பிள்டோர்? ஆமாம், அப்படி தான் தெரியுதுன்னு சொன்ன டம்பிள்டோர், இந்தாங்க ஷர்பட் லெமன் எடுத்துக்கோங்க, இது ஒரு வகையான மக்கிள் ஸ்வீட், எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு சொல்லி கையை நீட்டினாரு. குழப்பத்தோட டம்பிள்டோரை பார்த்த மெகோனகல், ஷர்பட் லெமன் சாப்பிட்றதுக்கான நேரமா இது அப்படின்னு நினச்சி நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கிட்ட கேட்கவும் செஞ்சாங்க. என்னதான் யூனோஹூ மறைஞ்சிட்டானாலும் இடைமறைச்ச டம்பிள்டோர், மை டியர் ப்ரொஃபஸர், உங்களை போல ஒரு தெளிவான ஆள் அவன் பேரை சொல்ல தயங்கலாமா?
11 வருஷமா எல்லாரும் வால்டமோர்ட்ன்ற அவன் பேரை சொல்ல பயந்து யூனோஹூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், யாரும் கேட்கல. என்ன பயமோ வால்டமோர்ட்னு அவன் பேரை சொல்றதுலன்னு சொன்னாரு டம்பிள்டோர். நீங்க வித்தியாசமானவர் ப்ரொஃபஸர், நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாருக்குமே தெரியும் யூ நோ ஹூ. ஆல் ரைட், வால்டமோர்ட். வால்டமோர்ட் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நீங்க தான். சரி, விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் அவன் மறைஞ்சான்? எது அவனை நிறுத்துச்சு? நேற்று ராத்திரி வால்டமோர்ட் பாட்டர்ஸை தேடி காட்ரிக் ஹாலோவுக்கு போனதாகவும் லில்லியும் ஜேம்ஸ் பாட்டரும் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. உண்மையா ப்ரொஃபஸர் டம்பிள்டோர்? டம்பிள்டோர் மெல்ல தலையசைச்சாரு. என்னால் நம்பவே முடியல. இது பொய்யா இருந்துடக்கூடாதா ப்ரொஃபஸர்னு சோகமாக சொன்னாங்க மெகானகல். அது மட்டும் இல்லாமல் பாட்டர்ஸோட மகன் ஹாரியையும் அவன் கொல்ல பார்த்ததாகவும், ஆனால் அந்த சின்ன குழந்தைய அவனால் கொல்ல முடியலன்னு சொல்லிக்கிறாங்க. ஹாரியை கொல்ற முயற்சியில் தான் வால்டமோர்ட் தன் சக்திகளை இழந்துட்டான்னு, அதனால தான் அவன் மறைஞ்சிட்டான்னு சொல்லிக்கிறாங்களே ப்ரொஃபஸர். ஒரு சின்ன குழந்தைய அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல? உறுதியாக எதுவும் தெரியாதவரை நம்மளால் யூகிக்க மட்டும்தான் முடியும் மெகானகல் அப்படின்னு சொன்னார் டம்பிள்டோர். மெகானகல் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுத்து தன் கண்களை தொடச்சிக்கிட்டாங்க. டம்பிள்டோர் ஒரு பெருமூச்சோட தன் கை கடிகாரத்தை பார்த்தாரு. ஹாக்ரிட் லேட்டாக வரான்னு தனக்குள்ள முணுமுணுத்தாரு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹாரியை அவனோட சித்தி சித்தப்பா கிட்ட ஒப்படைச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன். அவனுக்குன்னு இருக்கிற ஒரே குடும்பம் இவங்க மட்டும்தான். மெகானகல் அதிர்ச்சி அடைஞ்சவங்களா நம்பர் 4 வீட்டை சுட்டி காட்டி, இங்கே வாழ்கிறவங்களையா சொல்கிறீங்க? நான் காலையிலேருந்து இந்த குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன். இப்படி ஒரு குடும்பம் ஹாரிக்கு நிச்சயம் சரி வராது. சரியா இருக்கும் மெகானகல். இவன் சித்தி சித்தப்பா தான். அவன் வளர்ந்தப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் விளக்குறதுக்கு சரியானவங்க. அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா டம்பிள்டோர்? ஒரு கடிதத்தின் மூலமாக எல்லாத்தையும் விளக்கிட முடியுமா? இவங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. எதிர்காலத்தில் ஹாரி ரொம்ப பிரபலமானவனாயிருப்பான். ஏன், இன்றைய நாள் ஹாரி பாட்டர் நாளாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு குழந்தைக்கு கூட இவன் பேர் தெரியாமல் இருக்காது. ரொம்ப நிதானமாகவும் உறுதியாகவும் டம்பிள்டோர் சொன்னார். நிச்சயமா, அவன் பேசவும் நடக்கவும் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவன் பிரபலமானவன் தான். அவனுக்கு விவரம் தெரிகிற வர இது எல்லாத்துல இருந்தும் அவன் ஒதுங்கி இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியலையா ப்ரொஃபஸர்? டம்பிள்டோர் சொன்னதில் இருந்த உண்மையை உணர்ந்த மெகானகல் மெல்லமாக தலையசைச்சாங்க. ஆனால் குழந்தை இங்கே எப்படி வருவான்? ஹாக்ரிட் கொண்டு வரான். இவ்வளோ முக்கியமான விஷயத்துக்கு ஹாக்ரிட்டை நீங்கள் நம்புறது சரியா ப்ரொஃபஸர்? ஹாக்ரிட் மேலே எனக்கு எப்போவுமே முழு நம்பிக்கை உண்டு ப்ரொஃபஸர் மெகானகல். ஆனால் அவனோட அலட்சியத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மெகானகல். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்பவே தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நேரம் ஆக ஆக சத்தம் அதிகரிச்சது. சத்தம் வந்த திசையை நோக்கி 2 பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. பறந்து வந்த ஒரு பெரிய மோட்டார் பைக் அவங்க முன்ன தரையிறங்குச்சு. அதில் உட்கார்ந்திருந்த மனுஷன் சாதாரண மனுஷங்களை போல 2 மடங்கு உயரமும் 5 மடங்கு அகலமும் இருந்தான். அவன் முகத்திலையும் தலையிலையும் வளர்ந்திருந்த அடர்த்தியான கருமையான முடி அவன் முகத்தை கிட்டத்தட்ட மறைச்சிடுச்சு. அவனோட கைகளும் லெதர் பூட்ஸ் அணிஞ்சிருந்த அவன் காலும் ரொம்ப பெருசாக இருந்தது. அவனோட அகலமான உருண்டு திரண்டிருந்த தோள்களில் ஒரு துணி தொட்டில் தொங்கிக்கிட்டு இருந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சோட, ஹாக்ரிட், நல்லபடியா வந்துட்டியா? மோட்டார் பைக் எங்கே கிடச்சது? யங் சிரியஸ் பிளாக் கிட்ட கடன் வாங்கினேன் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ராட்சச உருவம் மெல்லமாக மோட்டார் பைக்கில் இருந்து கீழே இறங்குச்சு. குழந்தை எங்கன்னு கேட்டாரு டம்பிள்டோர். பத்திரமா இருக்கான் ப்ரொஃபஸர். வீடு முழுசாக அழிஞ்சிடுச்சு. நான் சரியான நேரத்துக்கு போனதால மக்கள்ஸ் கண்ணில் படாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன்.
பாதி வழியிலேயே குழந்தை தூங்கிட்டான். டம்பிள்டோரும் ப்ரொஃபஸர் மெகோனகலும் கீழே குனிஞ்சு துணி தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்தாங்க. அதனோட நெத்தியில மின்னல் வெட்டு வடிவத்தில் ஒரு தழும்பு பளிச்சுன்னு தெரிஞ்சது. குழந்தை ஹாரியை தன் தோள்களில் தூக்கின டம்பிள்டோர் டர்ஸ்லீஸ் வீட்டை நோக்கி நடந்தாரு. கண்கலங்க நின்றுக்கிட்டு இருந்த ஹாக்ரிட் தன் பெரிய ஹேண்ட் கர்ச்சிப்பில் தன் கண்களை தொடச்சிக்கிட்டாரு. அழுதபடியே ஹாக்ரிட் சொன்னார், லில்லியும் ஜேம்ஸ் பாட்டரும் இறந்துட்டாங்க. பாவம் குழந்தை ஹாரி மக்கிள்ஸோட வாழ போறான்னு தேம்பினாரு. டர்ஸ்லீஸோட வீட்டு வாசலை அடைஞ்ச டம்பிள்டோர் ஹாரியை வாசல் படியில் மெல்லமாக படுக்க வச்சாரு. அவனை சுற்றி போத்தி இருந்த துணியில் அவர் எழுதின லெட்டரையும் வச்சாரு. ஒரு நிமிஷம் 3 பேரும் வீட்டு வாசலில் படுத்திருந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாக்ரிட் தோல் அழுகையில் குலுங்குச்சு. மெகோனகல் சோகமாக நின்னாங்க. டம்பிள்டோர் கண்களில் எப்பவும் இருக்கிற ஒளி மறைஞ்சது. சரி, நாம் இனி இங்கே நிற்க வேண்டியதில்லை. நாமளும் போய் கொண்டாட்டத்தில் கலந்துக்கலான்னு சொன்னார் டம்பிள்டோர். நானும் இந்த பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புறேன். குட் நைட் ப்ரொஃபஸர் மெகோனகல். குட் நைட் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு சொல்லி தன் கண்களை தொடச்சபடியே ஹாக்ரிட் கிளம்பினார். சீக்கிரம் சந்திப்போம் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு மெகோனகலும் கிளம்பிட்டாங்க. டம்பிள்டோர் தெருமுனையை நோக்கி நடக்க தொடங்கினார். ஒரு இடத்துல நின்று தன்னோட சில்வர் லைட்டரை எடுத்து அழுத்தினார். 12 தெரு விளக்கும் இப்போ எரிய தொடங்குச்சு. தெருமுனையில் வரியிட்ட பூனை போய்கிட்டு இருந்தது. டர்ஸ்லீஸ் வீட்டு வாசலில் துணி போர்வையில் படுத்திருந்த குழந்தைய பார்த்தாரு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர். குட் லக் ஹாரி அப்படின்னு தனக்குள்ள முணுமுணுத்தாரு. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே இருந்து அவர் மறைஞ்சு போயிட்டாரு. பிரைவேட் டிரைவோட தெருவில் சில்லுன்னு காற்று வீசுச்சு. ஹாரி பாட்டர் தாம் படுத்திருந்த துணி மடிப்புகளுக்கு நடுவில் அசைஞ்சு தூங்கினான். ஒரு சிறிய கை தான் மேலே இருந்த லெட்டரை இறுக்கி பிடிச்சிச்சு. தான் ஸ்பெஷல்னு தெரியாமலே, தான் பிரபலம்னு தெரியாமலே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதவை திறக்க போகிற மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட கூச்சலில் தான் விழிக்க போகிறோம்னு தெரியாமலே, தான் கசின் டட்லி தன்னை கிள்ளி விளையாட போகிறான்னு தெரியாமலே ஹாரி தூங்கிக்கிட்டு இருந்தான். அதே நேரத்தில் நகரத்தோட வெவ்வேறு இடங்களில் மக்கள் ரகசியமாக சந்திச்சு அவங்க கைகளில் இருந்த கிளாஸை உயர்த்தி பிடிச்சு மெல்லிய குரலில் சொன்னாங்க, டு ஹாரி பாட்டர், த பாய் ஹூ லிவ்ட்.